ஹலோ, உங்களுக்கு அடிக்கடி சளி, இருமல், மூச்சுத்திணறல் இருக்கா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்களுக்கு அடிக்கடி சளி, இருமல், மூச்சுத்திணறல் இருக்குதுன்னா அதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. அது சிஓபிடியாக கூட இருக்கலாம். சிஓபிடினா குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். இது ஒரு லாங் டர்மான லங் டிசீஸ். ஸோ உங்களுக்கு சிஓபிடி இருக்குதுன்னா உங்களுக்கு மூச்சுக்குழாய் ஏர்வே வந்து நேரோ ஆகி உங்கள் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் வந்து டிஃபிகல்ட் ஆகும். அதாவது உங்கள் மூச்சு காற்று வந்து உள்ளாடி போகவும் வெளியே வரவும் சிரமம் ஏற்பட்டு உங்களுக்கு மூச்சுத்திணறல் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதோட மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்யூஸாக அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஸ்மோக்கிங் தாங்க. ஸோ லாங் டர்ம் ஸ்மோக்கர்ஸ் தான் ஹை ரிஸ்கில் வந்து இருப்பாங்க. ஸோ அதோட நம்ம என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், ஏர் பொல்யூஷன், இண்டஸ்ட்ரியிலேருந்து வர அந்த டஸ்ட்டு, ஸ்மோக்கு கூட இதோட ரீசன் தாங்க. ஸோ சளி, இருமல், சின்ன வேலை செஞ்சால் கூட மூச்சுத்திணறல் இதான் இதோட மெயின் சிம்டமாக வந்து இருக்குங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலியில் யாருக்காச்சும் நான் சொன்ன சிம்டம் இருந்துச்சுன்னா உடனே ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் லங்கோட செயல்திறன் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஒன்று செஞ்சு பாருங்கள். ஸோ சிஓபிடி வந்து முழுமையாக குணப்படுத்த முடியாது. ஸோ நம்ம ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மூச்சு உங்கள் வாழ்க்கை, அதை கவனிச்சுக்கோங்க. தேங்க்யூ.